ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பிளேயர் ஓலிப்போ பார்த்தீங்கன்னா 196 ரன்ஸ் அடிச்சிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து கடைசி இந்தியன் டீமுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட இருந்தது வெறும் 231 ரன்ஸ் மட்டும்தான். அதாவது அதை தாண்டி பிச்சிலையும் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வந்து ஸ்பின்னர்ஸுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நார்மல் பிச்சாக தான் இருந்தது, பேட்டிங்க்கு ஈஸியாக தான் இருந்தது. ஸோ அந்தளவுக்கு டேர்ன்ஸ் எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் டே 3ல் டே 2ல் இருந்த அளவுக்கு கூட பார்த்தீங்கன்னா வந்து டே 4ல் வந்து அந்தளவுக்கு டேர்ன்ஸ் எதுவுமே இல்லை. பேட்டிங்க்கு ஈஸியாக தான் இருந்தது, அடிக்க முடியாமல் போகலாம் சான்ஸே கிடையாது. நான் என்ன நினச்சேன்னா வந்து அது இன்னைக்கு முடியுமா நாளைக்கு முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அதை நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து இந்தியன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 60 ஓவர் வந்து இப்போ கையில் இருந்தது. அண்ட் தென் 230 ரன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஒரு 4 ரன் ரேட்டில் வந்து ஆடினோம்னா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. மேபி கொஞ்சம் பொறுமையாக வந்து கேமை கொண்டு போயிட்டு அங்கேருந்து வந்து மேபி இன்றைக்கே முடிக்கிற மாதிரி கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணுறனால பண்ணலாம். ஒரு 180-190 ரன்ஸ் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் ஒரு நார்மலாக கேம் ஃப்ளோலேயே போய் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மேபி வந்து கேமை முடிக்கிற மாதிரி இருந்தால் டக்குன்னு முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன். டே 4 நார்மலாக முடிச்சுட்டு டே 5 தான் இன்னொரு நாள் தான் இருக்குது, எதுக்கு தேவையில்ல ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி மீதி இருக்கிற அந்த 30-40 ரன்ஸை வந்து அடித்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சி உட்காந்துட்டு இருந்தேன். பட் இங்கே நடந்த விஷயம் என்னன்னா, இங்கிலாந்து கடைசியாக டே 4லேயே கேமை முடிச்சிட்டாங்க. அவங்க எங்கே முடிச்சாங்க, நாம தான் முடிச்சு கொடுத்தோம். அவங்க அந்த அளவுக்குலாம் வந்து ஒரு பயங்கரமான பவுலிங் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஒரு நார்மல் பவுலிங்காக தான் இருந்தது. இன்ஃபேக்ட் பிளேயிங் லெவன்லாம் அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது போட்டு அவங்கள பிரிச்சு எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபுல்லாக ஸ்பின்னர்ஸ் தான், அதுவும் பெருசாக லீச் மட்டும் தான் இல்லை, ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை யூஸ் பண்ணுற அளவுக்கு மீது எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து நியூ டு த கேம் அப்படிங்கிறதுனால. ஸோ நான் அப்பயே வந்து டிசைட் பண்ணிட்டேன் இந்தியா வந்து ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் அவங்க கிட்ட போய் வந்து என்னடி இப்படி பண்ணிட்டீங்களா, எனக்கு அதுதான் ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருந்து அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி கேம் மாறி போயிருந்தா நான் வந்து ஒத்துப்பேன். சுத்தமாக யாருனே தெரியாதவங்க கிட்டலாம் விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டீங்களா, அதுவும் நீங்களா வாலண்டியரியாக போய் கொடுத்துட்டு வரீங்க. அவன் வேணான்னு சொன்னால் கூட இவங்களா கொடுக்குறாங்க. 28 ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. சுத்தமாக வந்து இது யாருமே நம்ப மாட்டாங்க போய் சொன்னாங்கன்னா. இன்ஃபேக்ட் ரோஹித் சர்மாவே நம்பலை. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 190 ரன் லீடு. ஸோ அங்கேருந்து ஒரு டீம் வந்து ஒரு 28 ரன்ஸில் வந்து மேட்ச்சை தோக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நினச்சி கூட பார்க்க முடியல. பட் நடந்துருக்கு. கேமை எங்கே தோற்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து ஒவ்வொரு டேலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக்ஸ் வந்தது. பட் ஓவராலாக வந்து டே 4ல் நமக்கு வந்த கடைசி ஃபைனல் டார்கெட் 231 அப்படின்னு சொல்லி வரும்போது அது எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். ஏன்னா பிச் அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து ஒருவேளை கஷ்டமாக இருந்தால் பேட்டிங்க்கு வந்து அப்போ வேணால் சொல்லலாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் பிச்சாக தான் இருந்தது. இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா டே 3 டே 2ல் இருந்த ஸ்பின்னர்ஸுக்கு இருந்த அந்த அசிஸ்டன்ட் கூட பார்த்தீங்கன்னா வந்து டே 4ல் இல்லை, அந்தளவுக்கு ஈஸியாக இருந்தது. பட் என்ன பிரச்சனையாச்சுன்னா மேபி இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லலாம், இல்லை தேவையில்லாமல் எக்கச்சக்கமாக விக்கெட் போச்சு கைஸ். சம்மந்தமே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு பேட்ஸ்மேனோட ஒர்த் அப்படிங்கிறது அந்த விக்கெட் தான். ஏன்னா அந்த ஒரு விக்கெட்டை வச்சு வந்து எவ்வளோ வேணால் அடித்து தேத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு விக்கெட் அப்படிங்கிறது ஒரு காரணத்தோட ஒரு ரீசனபிளாக போச்சுன்னா பரவாயில்ல. சம்மந்தமே இல்லாமல் வந்து அசால்ட்டாக ஒரு T20 கேமில் விடுற மாதிரி விட்டுட்டு இருந்தாங்க. ஏன் அவ்வளோ அவசரம் அப்படின்னு சொல்லி தெரில. கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொறுமையே இல்லாத மாதிரி இருந்தது. எனக்குலாம் பார்த்து எரிச்சலாகி போச்சு. என்னடி சம்மந்தமே இல்லாமல் 230 ரன்னுக்கு எதுக்கடா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ப்ரெஷராகி ஏன்டா இப்படி அவசரப்படுறீங்க. யாரோ ஒருத்தர் அங்கே ஸ்டாண்ட் பண்ணி அங்கே வந்து அடிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஈஸியாக வந்து நம்ம வந்து அந்த ஃபுல் டேவை ஆடி அடுத்து இன்னொரு நாள் இருக்குது, பெண்டிங் இருக்குது, 90 ஓவர் இருக்குது அடுத்த டே 5ல். ஸோ அதுக்குள்ளே வந்து ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு எவ்வளோ ப்ரெஷர் ஆனாங்கன்னு சொல்லிட்டேன். இன்ஸ்டீட் அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா வந்து அழகாக வந்து சிக்கர் பாரத்தும் ரவிச்சந்திர அஸ்வின் பார்த்தீங்கன்னா காட்டினாங்க. இந்த 7 விக்கெட் போய் அந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா வந்து நின்று ஆட முடியும், பொறுமையாக நம்ம ஜஸ்ட்டு நின்னோம்னா கடைசியாக வந்து ரன்ஸ் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஈஸியாக புரிய வச்சாங்க. பட் அதை முன்னாடி யாராவது வந்து கொஞ்சம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ரன்ஸ் ஸ்கோர் போர்டு இதெல்லாம் வந்து பார்க்காம ஜஸ்ட்டு வந்து இந்த பாலை வந்து டாட் பண்ணி ஆடிட்டு இந்த டேவை எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவில் பார்த்துருந்தாங்கன்னா அங்கே ஏதாவது நடுவில் ஒரு மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்துருந்துச்சுன்னா ஈஸியாக கேம் முடிஞ்சிருக்கும். ரொம்ப ஈஸியாக டே 4லேயே வந்து முடிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து ஒரு 230 ரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் இருக்கும் போது அங்கே நம்ம பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு ஸ்கோர் கார்டு அப்படியே பொறுமையாக ஒரு 150 வந்து கொண்டு போயிட்டோம்னாவே அதுக்கப்புறம் பவுலிங் டீமே வந்து ப்ரெஷர் ஆகிடுவான். இன்னும் 80 ரன் தான் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 150 வந்தாவே அவன் 200 மாதிரி 150 வந்தாவே ஈஸியாக நம்ம 200 வந்துடலாம். விக்கெட்ஸ் கையில் இருக்குது அப்படிங்கும்போது அங்கேருந்து ஒரு 30 ரன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் பெருசு கஷ்டமே கிடையாது. அவனே வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதோ ட்ரை பண்ண போய் விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற ரீசனில் நிறைய தப்பு பண்ணுவான். அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு மேபி பார்த்தீங்கன்னா வந்து கேம் முடிச்சிடலாம். பட் அந்த ஃபஸ்ட்டு 150 ரன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து யாருமே அதை கண்டுக்கல. அவங்க பாட்டு வந்து அணியை ரொம்ப ப்ரெஷராக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நல்லா ஆடிட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் வந்து சூப்பராக ஆடினார். செகண்ட் இன்னிங்ஸும் நல்லா ஸ்டார்ட் பண்ணார், எந்த ஒரு தப்புமே இல்லை. பட் எதுக்கு தேவையில்லாமல் அங்கே வந்து சில்லி மிட் ஆஃப் இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த ஷாட்டுக்கு ட்ரை பண்ணாருன்னு சொல்லி தெரியல. அதே மாதிரி தான் பின்னாடி வந்து சுக்மன் கில் ஆல்ரெடி பல பிரச்சனைகள் இருக்குது. ஆல்ரெடி வந்து ஒரு ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு அப்படிங்கிற அந்த ப்ரெஷர்லாம் ஒரு பக்கம் இருக்குது, ஓகே. பட் இருந்தாலும் இந்த கேம் பெருசாக வந்து ரொம்ப அவ்வளோலாம் எதுவும் ட்ரை பண்ண தேவையில்லை. இருக்கிறதே 230 தான். ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் வந்துச்சுன்னா போதும். 50 ரன்னு கூட இல்லை,
ஒரு 10 ஓவர் ஒரு பார்ட்னர்ஷிப் நின்ட்டாவே போதும், அதுக்கப்புறம் ரன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். கில்லும் பார்த்தீங்கன்னா வந்து அவசரப்பட்டு அங்கே ஃபீல்டர் இருக்கான்னு தெரிஞ்சே ஏன் வந்து அந்த ஷாட்டுக்கு ட்ரை பண்ண போகிறான்னு சொல்லி தெரியல. ரொம்ப பார்க்கவே ரொம்ப கடுப்பாயிருச்சு. ஏன் தேவையில்லாமல் அங்கே வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து அந்த விக்கெட்டை வந்து அந்த ஆஃப்டர் பென் ஸ்டோக்ஸ்லாம் அவுட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபோக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஓலி போப்லாம் வந்து எவ்வளோ பயங்கரமாக ஆடினாங்க. இந்த சான்ஸை ஒன்று கூட வந்து தேவையில்லாத ஷாட்ஸே அவங்க அடிக்க போகலை. இன்றைக்கி வந்து அவங்கள பேஸ்பால் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில் வச்சு சொன்னாலுமே அவங்க அந்தளவுக்கு ரிஸ்கான ஷாட்ஸ் எதுவுமே எடுக்கல. கேம் அவங்க பாட்டு வந்து அந்த வழியில் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ரஹான் அகமத்தாக இருக்கட்டும், ஹேட்லியாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதே அந்த கேம் ஃப்ளோவில் தான் போனாங்களே தவிர அங்கேருந்து ரிஸ்கி ஷாட்ஸ்லாம் எதுவுமே அவங்க எடுக்கல. ஸோ அவங்க அடிக்க போயெல்லாம் அவுட் ஆகலை. நம்மளோட பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி அந்த விக்கெட்டை பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நாம் எதுக்கு தேவையில்லாமல் வந்து ஒரு விக்கெட்டை வந்து ஈஸியாக கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ ஜெய்ஸ்வாலும் கில்லும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அங்கேருந்து போனோம், அங்கே டாப் ஆர்டரோட கொலாப்ஸ் அங்கேருந்து டேரெக்டாக ஆயிடுச்சு. ரோஹித் சர்மா விக்கெட் கூட ஏதோ ஓரளவுக்கு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் வந்து அந்த பேட் அண்ட் பேட்டில் வந்து லைட்டாக மாட்டிக்கிட்டாரு. ஸோ டாப் ஆர்டர் 3 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து போனதுக்கப்புறம் 63-5-3 அங்கே கூட ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்ட் பண்ணி நின்று ஆட ஆரம்பிச்சாங்க. அக்ஷர் பட்டேலும் கேஎல் ராகுலும். ஸோ கரெக்டாக இந்தியன் டீமும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நம்பர் 4 ஸ்பாட்டில் ஏற்கனவே வந்து 3 விக்கெட் போயிடுச்சு. இந்த நேரத்தில் ஸ்ரேயஸ் ஐயர் உள்ளே விட்டு அவன் ஏதோ பண்ண போய் அவன் விக்கெட்டும் போயிடுச்சுன்னா வந்து இன்னும் ப்ரெஷர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து மாற்றி லெஃப்ட் ஹேண்டரை பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனில் வந்து வேறு யாராவது டாப்பரில் அமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அக்ஷர் பட்டேல் வந்து நம்பர் 4 அமிச்சாங்க. பயங்கரமான மூவ் அது உண்மையிலே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பில்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் கேஎல் ராகுல் நல்லா ஸ்டாண்ட் பண்ணி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களே கேமை ஃபினிஷ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டில் இருந்தாங்க. லஞ்ச் பிரேக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருந்தாங்க. சரி எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் கரெக்டாக அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிஸ் மேட்ச்சில் கூட வந்து இவ்வளோ ஈஸியாக கேட்ச் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நேரம் பவுலர் தலைக்கு மேலே அடிக்கிறேங்கிற பேரில் பவுலர் கைக்கே அடிச்சு அவன் ஆசால்ட்டாக பிடிச்சிட்டு போய் இவ்வளோ நேரம் நல்லா அடிட்டு ஏன் இப்படி பண்ணாருன்னு சொல்லி தெரியல. அவர் ஏதோ பெரிய ஷாட்டுக்கு போய் அது டிஸ்டன்ஸ் கிளியர் பண்ண முடியாமல் அப்படியே அவுட் ஆகியிருந்தால் கூட நான் வந்து ஒத்துப்பேன். ஏதோ சரி அநியாயத்துக்கு மோசமாக வந்து அவுட் ஆகிட்டாரு. சரி அக்ஷர் பட்டேல் தான் போயிட்டாரு, கேஎல் ராகுலாச்சும் என்ன பொறுப்பு முடிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி நினச்சா அடுத்த 2 ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஜோ ரூட் பால் அவர் எல்பிடபிள்யூ ஆகிட்டாரு. அவர் நினச்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பால் டிவியேட் ஆகல, நல்லா ஸ்ட்ரைட்டாகவே வந்துருச்சு. ஏன் இந்த கன்ஃபியூஷன் தான் எனக்கு தெரியல. யார் போட்டாலும் பிச்சு ஸ்ட்ரைட்டாக தான் வந்தது. ஸ்பின்னர்ஸுக்கு அந்தளவுக்கு வந்து டர்ன்ஸ் கிடைக்கல. ஜோ ரூட் பால் கொஞ்சம் வந்து ஓவராக வந்து திங்க் பண்ணிட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி அது கூட ஏதோ ஒத்துக்கலாம். ஜோ ரூட் பால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக டேர்ன் ஆச்சு. அவர் கூட ஏதோ ஓரளவுக்கு அவர் அவுட் ஆனதை கூட ஏதோ ஒத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு நம்பிக்கையான ஒரு பேட்டிங் பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஜடேஜா அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர். ஏன்னா இதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ஷிக்கர் வரத்தும் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு இன்னிங்ஸும் அந்தளவுக்கு ஆடி கொடுக்கல. அந்த இன்னொரு ட்ரஸ்டபிள் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து அஸ்வின் இருந்தார். பட் இருந்தாலும் ஜடேஜாவும் ஸ்ரேயஸ் ஐயரும் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டைம் எடுத்து ஆடுறாங்களோ, ரன்னு கூட முக்கியம் இல்லை, டைம் எடுத்து எவ்வளோ நேரம் ஆடுறாங்களோ அந்தளவுக்கு வந்து கேம் வந்து ஈஸியாக ஆகும் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்தது. அந்த நிலமையில கூட இந்தியா தோக்கிற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 100 ரன் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க, 5 விக்கெட் போயிருந்தது. ஸோ அங்கேருந்து ஒரு 130 ரன் தான். ஒரு எங்கேயாவது ஒரு பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா பில்டப் ஆகிட்டா போதும், ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டாவே போதும், ஈஸியாக வந்து மேட்சை ஜெயிச்சிடலாம். கரெக்டாக அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா ஜடேஜாவும் ரன் அவுட் ஆனோன்னா வந்து அதில் தான் வந்து ஃபுல் கீப் சைலன்ஸ் ஆயிடுச்சு. அவர் ஸ்ட்ரைட்டாக ஒரு சிங்கிள் காட்டினாரு. பட் கொஞ்சம் வந்து ரிஸ்க்கு தான் அது. ஏன்னா அவருக்கு தெரியும் அங்கே பென் ஸ்டோக்ஸ் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அநியாயத்துக்கு பாலை பிடிச்சி டைவெல்லாம் டைவ் ஆகும்போதே ஸ்டெம்பில் தூக்கி போட்டு அவர் காலி பண்ணிட்டாரு. ஜடேஜா முடிஞ்சதுக்கு ஃபாஸ்ட்டாக வந்தார். பட் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி டைமில் வந்து தேவையில்லாமல் அந்த சிங்கிளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிட்டாரோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக ஒரு கொஷின் வந்தது. மேபி அது ரன் அவுட் ஆகலைன்னா வந்து அந்த கொஷின் வந்திருக்காது. பட் இருந்தாலும் அந்த சைடில் வந்து அந்த ஃபீல்டர் இருக்கான். அதை தாண்டி சுச்சுவேஷன் வேறு மோசமான நிலைமையில் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஜடேஜா கொஞ்சம் ஆடி இருந்தாருன்னா கன்ஃபார்மாக ஒரு கேமை முடிச்சு கொடுத்துருப்பாரு. பட் அவரும் பார்த்தீங்கன்னா ரன் அவுட் ஆனோன்னா வந்து அதில் தான் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை, உண்மையாக சொல்லணும். பட் இன்னொரு சைடில் ஜடேஜா மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. அவர் ஏதோ அந்த சிங்கிள் கீழே எடுத்தோம்னா மேபி அந்த ரன்ஸ் ஆட் ஆகி ஸ்ட்ரைக் ரொட்டேஷனில் வந்து ப்ரெஷர் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்ச கூட பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் எடுத்துருக்கலாம். ஸோ அவருக்கு மட்டும் எங்கேருந்து தெரியும் திடீர்னு ஸ்டோக்ஸ் இப்படி பறந்து வந்து போடுவா அப்படின்னு. அதில் வேறு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹாம்ஸ்ட்ரிங் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சுக்கு அவர் விளையாடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பற்றிக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ விளையாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் பற்றிக்கு அப்டேட் கன்ஃபார்ம் இருக்குது. இப்போ சைடில் ஜடேஜா அவுட் ஆனதுக்கப்புறம் அவர் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து அவரால் அந்தளவுக்கு டிஃபென்சிவ் ஷாட்ஸ்லாம் வந்து நல்லா ஆட முடியல. அவர் கேமே வந்து அட்டாக்கிங் கேம் தான். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின்னர்ஸ் கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு டிஃபென்சிபிளான பிளேயரே கிடையாது. நம்ம நிறைய தாட்டி பார்த்துருக்கோம் எந்த ஒரு ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த டாட் வைக்கிறது ஸ்ட்ரோக் பிளேலாம் அவர்கிட்ட கிடையாது. டேரெக்டாக வந்து அவுட் ஆஃப் த கிரீஸில் அடிக்கிறது தான் அவரோட அந்த மேக்ஸிமம் ஷார்ட் ரேஞ்சு. ஒரு பக்கம் ஜடேஜா அவுட் ஆனதுக்கப்புறம் நான் நின்னானோ அப்படிங்கிற பேரில் அவர் பார்த்தீங்கன்னா இந்த கேமோட ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டோட்டலாக அவருக்கு வராத விஷயத்தை ட்ரை பண்ண மாதிரி தெரிஞ்சுது. ஜாக் லீச்சோட பால் அவர் ஆடின விதமே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக அவர் பேட்டோட ஃபேஸே வந்து வேற மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாரு. அவரோட அந்த பேட் ஃபேஸ்னால தான் பார்த்தீங்கன்னா பால் வந்து டிவியேட்டி ஸ்லிப்புக்கு கேட்ச் போயிருக்கும் ஜோ ரூட்டுக்கு.
ஸோ இவரோட விக்கெட்டுமே எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு மாதிரி வந்து மோசமாக வந்து தேவையில்லாமல் போன விக்கெட் தான். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அந்த ஹோப்பெல்லாம் பெருசாக இல்லை. பட் இருந்தாலும் வந்து அஸ்வின் இருக்கார் கிரீஸில், சிக்கர் பரத் நான் வந்து நம்புறதா வேணாமா ஒன்றுமே எனக்கு புரியல, ஒரு மாதிரி தான் இருந்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து சேம் இன்றைக்கெல்லாம் முடிய வேணாம், நாளைக்கு இன்றைக்கி எவ்வளோ முடியுதோ வரது வரட்டும், நின்றுட்டு நாளைக்கு வந்து நம்ம மீதியை பார்த்துக்கலாம், என்ன கதைங்கிறது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமாக ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. நிறைய டாட் பால்ஸ் பார்த்திங்கன்னா இருந்தாங்க. பட் அதெல்லாம் தாண்டி அந்த கேமை வந்து முடிஞ்சளவுக்கு அந்த எண்டுக்கு கொண்டு போனாங்க. ஸோ அந்த பால்ஸ் அவங்க ஆட வந்து இன்னொரு சைடில் வந்து இங்கிலாந்து டீமுக்கும் பார்த்திங்கன்னா வந்து அங்கங்கே ப்ரெஷர் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கட்டத்து மேலே பவுண்டரிஸும் பார்த்திங்கன்னா வந்து கன்சிக்யூட்டிவாக வர ஆரம்பிச்சிது. முதல்ல டாட் பால் ஆடிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் நிறைய பால்லாம் ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கிலாந்து டீம் அங்கங்கே பார்த்திங்கன்னா ஃபீல்டிங் மாற்றினாங்க. அந்த வந்து பவுலர்ஸை வந்து விக்கெட்டுக்காக பார்த்திங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு பார்த்திங்கன்னா அஸ்வின் அதுக்கப்புறம் சிக்கர் பரத் பார்த்திங்கன்னா வந்து கன்சிக்யூட்டிவாக நிறைய பவுண்டரிஸ் பார்த்திங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே அந்த ஸ்கோர் கார்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிது. ஸோ அவங்களோட பிளானிங் அங்கே கரெக்டாக பார்த்திங்கன்னா யூஸ் ஆச்சு. இந்த பிளானை மேலே இருக்கிற யாராவது வந்து யாரோ ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. மேபி இந்த இடத்துல ஒரு விராட் கோலி இல்லை ஒரு சட்டேஸ்வர் புஜாரா ஒரு ரஹானே மாதிரி பிளேயர்ஸை பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமாக மிஸ் பண்ணுற மாதிரி அந்த ஃபீல் தெரியுது. ஏன்னா அவங்களாம் இருந்திருந்தால் அந்த கேமை வந்து டேரெக்டாக வந்து அந்த டேவை தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்களே தவிர இந்த ரன் வரல இந்த டாட் பால் ஆகுது அப்படிங்கிற அந்த விஷயத்தில் யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ மேபி இந்தியன் பிளேயர்ஸ் எக்கச்சக்கமாக வந்து அந்த டாட் பாலை வந்து ஒரு ப்ரெஷராக பார்த்துட்டாங்களா, அந்த இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா விக்கெட் போனோன்னே வந்து நம்ம வந்து அவங்க டிஃபென்சிவாக போகணுமா இல்லை வந்து அட்டாக்ல போகணுமா அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, ஒரு ஆஃப் மைண்டடில் ஆடின மாதிரி இருந்தது. பட் ஒரு கட்டத்து மேலே சிக்கர் பட்டும் பார்த்திங்கன்னா டாம் ஆட்லி பால் ஸ்ட்ரைட்டாக வந்தது. அது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு ஆட அங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பால் டெலிவரி ஆனதுக்கப்புறம் டர்னிங் ஸ்டெம்பில் பார்த்திங்கன்னா அடிச்சிருச்சு. ஸோ அவரு ஒரு லாங் பார்ட்னர்ஷிப்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 28க்கு அவுட் ஆனதுக்கப்புறம் ஸோ லாஸ்ட்டாக வந்து அஸ்வின் மட்டும்தான் இருந்தார். இந்தியா ஜெயிக்கிறதுக்கு அங்கேருந்து பார்த்திங்கன்னா 60 ரன் பக்கம் தேவைப்பட்டது. 60 ரன்லாம் வந்து எங்கேயா பும்ரா சிராஜ் வச்சு அடிக்கிறதே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ரன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இந்த டேவை முடிங்கடா அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு கோல் தான் வந்து எனக்கு கடைசி வரை இருந்தது. எப்படியா இந்த டேவை முடிச்சுடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த டேவை அந்த ஓவர்ஸை போகும்போதே அங்கங்கே எப்படியும் வந்து ஓவர்ஸ் நடுவில் ஒரு சிங்கிள் ஒரு டபுள் வந்துடும், ஒரு 2-3 ஓவருக்கு ஒரு பவுண்டரி வந்துடும். ஸோ முதல்ல பால் நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள், அந்த ரன்னெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் அஸ்வின் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டாரு போல. சரி நான் வந்து வேறு வழி இல்லை, இறங்கி தான் ஆடணும், ரன்ஸை கம்மி பண்ணுறேன் அப்படிங்கிற ஐடியாவில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டெப் அவுட் பண்ணி இறங்கி வந்தார். டாம் ஆட்லி அதை நல்லா ஸ்லோவிஷாக போடுவோம். அந்த சுத்தமாக பார்த்திங்கன்னா வந்து அவர் பேட்டை வீசின சைட்லேயே அவர் பேட்டை வீசின ஏரியாலேயே பால் அந்த பக்கம் ட்ராவல் ஆகலை. ஃபோக்ஸ் பின்னாடி ஈஸியாக பிடிச்சி பார்த்திங்கன்னா ஸ்டெம்ப் பண்ணிட்டாரு. ஸோ அங்கேருந்து கடைசியாக அந்த ஒரு விக்கெட் மட்டும் பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருந்தது. டேவோட எண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஓவர்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து மேபி இன்னொரு 2-3 ஓவர்ஸில் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஓவர்ஸ் வந்து கொடுத்தாங்க. பட் பும்ரா சிராஜும் பயங்கரமாக ஆடினாங்க. இன்ஃபேக்ட் ஒரு உண்மையை சொல்லணும்னா டாப் ஆர்டர்ஸ் கொடுக்கார நம்பிக்கையை வந்து பும்ரா சிராஜ் பார்ட்னர்ஷிப் பார்த்திங்கன்னா கொடுத்தது. நமக்கு மட்டும் இல்லை, ரோஹித் சர்மாக்கே பார்த்திங்கன்னா வந்து அந்த நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து பிரசன்டேஷன் சொல்லியிருந்தாரு. எப்படி பும்ரா சிராஜ் வந்து டே 5க்கு வந்து மேட்சை கொண்டு போயிடுவாங்க, அங்கேருந்து ஒரு 20-30 ரன்ஸ் தான் மேபி அடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எந்த மாதிரி ஆடணும் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து நல்லா காமிச்சாங்க. அவங்க ஃபைட் பண்ண அளவு கூட பார்த்தீங்கன்னா வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் நாங்கள் ஃபைட் பண்ணல, முடிஞ்ச அளவுக்கு அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு அதை வந்து சரி பண்ணிடுவோம் அப்படின்னு ஃபைனலாக வந்து சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆடினாங்க. கிட்டத்தட்ட 6 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா விக்கெட்டே கொடுக்காம ஆடிட்டாங்க. பெருசாக பீட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ கடைசியாக முகமது சிராஜ் ஒரு 6 அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு ஷாட் அடிக்க வந்து அவரும் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ப் ஆயிட்டாரு. ஸோ ஃபைனலாக இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா 202 தான் அடிச்சாங்க. அந்த இங்கிலாந்து 28 ரன்ல ஜெயிச்சிட்டாங்க.